நமஸ்தே. பிரவீன் உத்ராதில் கவிதா கா சாராஞ்ச் பார்க்கலாம். மதுர் மதுர் மேரி தீப் ஜல் அப்படிங்கிற கவிதாவோட எஸ்ஸே பார்க்கலாம். கவித்ரி பரிச்சை, இவங்க ஒரு பெண் ரைட்டர். மதுர் மதுர் மேரே தீப் ஜல் நாமக் கவிதா ஸ்ரீமதி மகாதேவி வர்மா கி ஹை. இது மகாதேவி வர்மா அவங்க எழுதினது. ஆப் அனுபம் லேக்கிகா பீதி. இவங்க ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு ரைட்டர். ஆப்கி கவிதா மே உன்கா அப்னா துக். இவங்களுடைய கவிதையில் இவங்களோட பர்சனல் லைஃப்பில் நடந்த துக்கம் இருக்கும். ஆறு கத்தியமே பூரே சமாஜ் கி வேதனா ஹே. ப்ரோஸில் பார்த்திங்கன்னா சொசைட்டியோட வேதனை அதெல்லாம் எழுதியிருப்பாங்க சொல்லி. कविता परिचय. कवित्री अपने पति से बिछुड़ गई है. இவங்க அவங்க ஹஸ்பண்டை விட்டு விலகி இருக்காங்க, பிரிஞ்சிருக்காங்க. பதி கி பிரதீக்ஷா மே வே ஜல்தி ரஹத்தி ஹை. ஹஸ்பண்டை எதிர்பார்த்து அதில் எரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க, வேதனையாக இருக்காங்கன்னு சொல்ல வர்றாங்க. कवित्री दीपक के बहाने अपनी पीड़ा को व्यक्त करती है. கவித்ரி ஒரு விளக்குனா லேம்ப், எரியற விளக்கை வச்சு அதோட பேஸ் அதை மையமாக வச்சு அவங்களுடைய பீடானா பெயின், வலியை வியக்து கர்த்தே சொல்கிறா. ஒரு விளக்கை மையமாக வச்சு விளக்கு சொல்கிற மாதிரி இவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த வழிகளை ஷேர் பண்ணுறாங்க நம்மக்கிட்ட. கவிதா கா சாரான்ஸ், இந்த கவிதையோட எஸ்ஸே பார்க்கலாம். கவித்ரி மகாதேவி कहती है कि ए मेरे दीपமே तुम जलते रहो. நீ எரிஞ்சிக்கிட்டே இரு. तुम हर क्षण हर दिन जलते रहो. ஒரு வினாடியும் ஒரு நாளும் எரிஞ்சிக்கிட்டே இரு. तुम जलकर प्रियतम के आने के पथ पर प्रकाश பிக்கேர்த்தே ரஹோ. நீ எரிஞ்சிக்கிட்டேவும், பிரியத்தம்னா அவங்களுடைய கணவர் அல்லது காதலன், எது வேணாலும் இருக்கலாம், அவங்களுக்கு பிடிச்சமான அன்பானவர், அவங்களுக்கு அன்பானவங்க. ஆணைக்கே பத்து, அவங்க வரும் வழி, பத்துனா வே, அவங்க எப்படா வருவாங்கன்னு அந்த நடைபாதை பர். பிரகாஷ்னா லைட்டு, அதுக்கு அந்த நடைபாதை, அவங்க வரும் வழியில் லைட்டை பிக்கேர்த்தேனா லைட் போட்டு, மற்ற விளக்கு வெளிச்சத்தை காட்டிக்கிட்டே இரு. என்னோட பிரியத்தம் எப்போ வேணாலும் வருவாங்க, அவங்க வரும் வழி இருட்டாக இருக்கக்கூடாது, நீ எரிஞ்சுக்கிட்டே பிரகாசத்தை கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. மகாதேவி ஜி கஹத்தே ஹை கி, மகாதேவி ஜி சொல்கிறாங்க, ஹே தீபக் விளக்கே, தும் தூப் பனோ, நீ எப்பவும் சன்னு மாதிரி தகதகன்னு எரிஞ்சிட்டே இரு. ஆறு சௌரப் ஃபைலாத்தே ரஹோ, ஆறு சுகந்த் வாசனை நறுமணத்தை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இரு. தும்ஹாரா ஷரீர் கல்தா ஹே, எரியறனால உன்னோட பாடி எல்லாம் கல்தா ஹேனா மெல்ட் ஆகுது, அப்படியே உருகி போகுது. கேண்டில் உருகும் இல்லையா, அது மாதிரி உருகுது. தும் உசே கல்னே தோ, அது மெல்ட் ஆனுச்சுன்னா ஆகட்டும், நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். கல்னே தோ, அது மெல்ட் ஆகட்டும். தும் பிரகாஷ் தேத்தே ரகோ, ஆனாலும் நீ விளக்கு வெளிச்சத்தை கொடுத்துக்கிட்டே இரு. தும் ஹமேஷா பிரகாஷ் தேத்தே ரகோ, ஆல்வேஸ், எப்பவும் வெளிச்சத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இஸ் தர ஜல்னே और गलने के कारण तुम्हें प्राण हानि का भय रहता है. இது மாதிரி எரியறனாலையும் கல்னேனா மெல்ட் ஆகிறனாலையும், இந்த ரெண்டு காரணத்தினால துமாரா பிராண ஹனிக்க பய ரஹத்தா ஹே, ஐயோ உயிர் போயிடுமோ, எங்கேயாச்சும் உன்னோட உயிர் போயிட போகுது அப்படிங்கிற அந்த பயம் உனக்கு இருக்கும். ஃபிர்பி தும் குஷி கே சாத்து ஜல்தே ரஹோ, ஆனாலும் நீ ஹாப்பியாக எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் துனியா மே ஜோபி டண்டே ஆர் கோமல் ஹே. இந்த உலகத்தில் ஜோபின்னா எதுவாக இருந்தாலும் சரி, சில்லுன்னு அது கோமல் சாஃப்ட் ஹே. வே தும்சே ஜ்வாலா மாங்குத்தே ஹே, அது உங்ககிட்ட எரியிற அந்த அக்னி ஃப்ளேம், நெருப்பை கேட்குது. சன்சார் ரூபி, இந்த உலகத்தில் பத்தங்கு கேத்தா ஹேக்கு, இந்த சன்சார் ரூபி, இந்த உலகங்கிற அந்த கைட்டு என்ன சொல்லுதுன்னாக்கி, தும்சே மில்கர் ஸ்வயம் ஜல், तुमसे मिलकर स्वयं जल जाना चाहता है. இந்த உலகத்தான அந்த உலகமே, இந்த கைட்டான அந்த உலகமே கஹத்தே ஹை கி தும்சே மில்கர், உன்னை நான் மீட் பண்ணிவிட்டு நானே எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. மகர்
ஏகு மேரே வஸ் மே நஹி ஹே, ஆனால் இது என்னோட கையில் எதுவும் இல்லை. உன் வேதனையை பார்த்து எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நானும் எரிஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் உன்னோட வேதனையை குறைக்கக்கூடிய அந்த சொல்யூஷன் வந்து என்னோட வஸ்னா என்னிடம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வஸ் மே நஹி ஹே, என்கிட்ட உன்னோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய அளவுக்கு இல்லை. ஸோ எரியறது எனக்கு தெரியுது, வேதனையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஹே தீப், सहानुभूति के इन शब्दों को, सहानुभूतिना இரக்கமுள்ள இந்த शब्दों को सुनकर, இரக்கமான இந்த கைண்டான வார்த்தையை கேட்டுட்டு ஸ்வயம் காப்தே ஹோ, அப்படியே நடுங்கக்கூடியது, நானே நடுங்கிறேன் அப்படின்ட்டு. தும் காப்தே ஹி ரஹி, நீ வந்து நடுங்கிக்கிட்டே இரு. ஜல்தே ஹோ சஹி தும் காப்தே ஹி சஹி ஜல்தே ஹோ, நீ வந்து நடுங்கிக்கிட்டேவும் கரெக்டாக எரிஞ்சிக்கிட்டு இருக்க. ஹே தீப், தும் எஹ் நா சம்ஜோக்கி, நீ என்ன நினச்சிக்கிறேன்னா எஹ் நா சம்ஜோக்கு, நீ இதை நினச்சிக்க வேண்டாம். அக்கேலே தும் ஹி ஜல்தே ஹோ, விளக்கே நீ ஒன்றும் நினச்சிக்க வேண்டாம், நீ மட்டும்தான் தனியாக எரிஞ்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு, கூட நானும் தானே வேதனையாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. தும் ஏ நா சமஜோ, நீ இதை நினச்சிக்காத. தும் அக்கேலே தும் ஹி ஜல்தே ஹோ, நீ மட்டும்தான் தனியாக எரியிறேன்னு நினைக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஊப்பர் ஆகாஷ்மே, வானத்தில் ஆகாஷ்மே அன்கின்ட்டு தீப்பு அன்கின்ட்டு தீப்பு தேலுக்கே பினா ஜல்தே ஹே, வானத்தில் எண்ணில் அடங்காத எண்ண முடியாத அளவுக்கு விளக்குகள் வந்து தேல் தேல்னா ஆயில், எண்ணெய் இல்லாமல் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. சாகர் படா, கடல் வந்து ரொம்ப பெரியது. ஒரு பானி சே பராஹே, ஆனால் தண்ணியால் நிரம்பி இருக்குது. கடல் பெரியது, தண்ணியால் ரொம்ப இருக்குது. ஃபிர்பி உஸ்கே நீச்சே, ஆனாலும் அந்த கடலுக்கு நீச்சே படுவனல் ஜல் ரஹாஹே, லாவா, மத்தலப் அந்த லாவான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. பாதல் கே அந்தர் பி பிஜ்லி ஜல்தி, பாதல்னா மேகம், அந்த மேகத்துக்குள்ளே கூட பிஜ்லினா மின்னல் மாதிரி கரண்ட் எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. ரஹத்தி ஹே. ஹே தீப், துக்குமே ஹஸ்தே ஹஸ்தே ஜலோ, நீ வந்து இந்த சோகத்தில் சிரிச்சுக்கிட்டே எரி அப்படின்னு சொல்கிறாங்க. எரிஞ்சிக்கிட்டே இரு அப்படின்ட்டு. पेड़ बाहर से हरा भरा दिखाई देती है. पेड़ना मरम வந்து வெளியில் ஹரா பரா திக்காயி தேத்தா ஹே, வெளியில் வந்து மரங்கள் வந்து பார்ப்பதற்கு பச்சை பசுமையாக இருக்குது. மகர் உன்கி ஜடுனா ரூட், அதோட வேருக்கடியில் ஜாவ்லா ஜல்தி ஹே. ஜாவ்லான்னா அந்த நான் சொன்னலே லாவா, அப்படியே நெருப்பு ஓடிக்கிட்டே இருக்குது பூமிக்கு அடியில் அப்படின்ட்டு. பூமிக்கு ஹிருதயமே பி ஆகு ஜல்தி ரஹத்தி ஹே, பூமியோட ஹிருதயத்தில் கூட நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. ஏ தீப், தும் பிரகாஷ் பிக்கேர்த்தே ஹுவே ஜலோ, நீ வந்து வெளிச்சத்தை காட்டிக்கிட்டே எரிஞ்சுக்கிட்டே இரு. மேரே லம்பி சாசோं के कारण, என்னோட நீளமான பிரீத் கே காரன் தும் மத் டரோ, நீ வந்து பயந்துடாத. मैं अपनी पलकों के आंचल बनाकर, मैं अपनी पलकों को आंचल बनाकर, பல்கோனா இந்த இடத்துல அது இதில் சொல்லுதாங்க கண் இமை அப்படின்ட்டு. பல்கோனா முந்தானையோட ஆஞ்சல், நான் வந்து என்னுடைய அப்படியே முந்தானை எடுத்து உன்னை அணையாமல் அப்படியே 2 சைடு காற்றடிக்காமல் அந்த விளக்கை எரியறதுக்கு 2 சைடு ப்ரொடெக்ட் பண்ணுவோம் இல்லையா, அப்படியே கையை வச்சு இந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பல்கோக்கே ஆஞ்சல், முந்தானையோட அந்த முந்தானையை அப்படியே பிடிச்சி விளக்கை அணைய விடாமல் படிக்கிறது. ஆஞ்சல் பனாக்கர் துமே சிப்பாயே பேட்டி ஹூ, உன்னை நான் வந்து மறைச்சி வச்சுக்கிட்டே இருக்கிறல்ல, அணைய விடாமையே அழகாக உள்ளேயே எரிஞ்சுக்கிட்டு இருன்னு. தும் புஜ் நா ஜாவோகே, நீ அணைஞ்சு போயிடாத அப்படின்ட்டு. தும் சஹஜ் ரூப் சே ஜல்தே ரஹோ, அப்படியே சஹஜ்னா நார்மலாக கேஷுவலாக எரியிற மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இரு. கவித்ரி தீப் சே கஹத்தி ஹைக்கு, தீபத்துக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, லஹு சீசோं की ही
சீமா ஹோத்திகே, ஒரு சின்ன பொருளுக்கு கூட லிமிட் இருக்கும், எல்லை இருக்கும். சீமானா பார்டர் இருக்கும். தும் லகு நஹி ஹோ, ஆனால் நீ வந்து ஒரு சின்ன பொருள் கிடையாது. தும் மகான் ஹோ, நீ பெரிய பகுமூல்ய வேல்யூவான ஒரு பொருள். தும் அனாதி ஹோ, அனாதினா ஜிஸ்கி சீமா நா ஹோ, அனாதினா எல்லையே இல்லாதது. சீமானா எல்லை, ஜிஸ்கி சீமா நா ஹோ, எல்லையே இல்லாதது. நீ வந்து விளக்கு, எல்லையே உனக்கு கிடையாது. உன்னோட வெளிச்சம் எல்லா இடத்துக்கும் போகும், அதை லிமிட்டே பண்ண முடியாது அப்படின்ட்டு. தும் கபீனா புஜோகே, क्योंकि நீ எப்போவுமே அணைய மாட்ட. क्योंकि மே அப்படி ஆங்கோं के आंसुओं से, நான் என்னோட கண்ணில் வர்ற கண்ணீர் தண்ணியால் தும்கோ பர்த்தி ரஹுங்கி, நான் வந்து உன்னை ரொப்பிக்கிட்டே இருப்பேன். என்ன மாதிரி என்னோட கண்ணீர் தண்ணியால் உன்னை ரொப்பிக்கிட்டே இருப்பேன். மேரே ஆசு கபினா ருக்கேங்கே, என்னோட கண்ணீர் தண்ணி எப்போவுமே நிற்காது. ஆறு தும்பி தும்பி கபீனா புஜோகே, நீயும் எப்போவுமே அணைய மாட்டேன். கண்ணீர் தண்ணியும் வத்த போகிறதில்ல, ஸோ நீயும் எப்போவுமே அணைய போகிறதில்ல. ஹே மேரே தீப் ஆசு ரூபி தேலுக்கே சஹாரே, அந்த கண்ணீர் தண்ணிங்கிற எண்ணெயின் உதவியால், சஹாரேனா உதவியால், என்னோட கண்ணீர் தண்ணி தான் எண்ணெய், அதோட உதவியால் தும் ஜல்தே ரஹோ, எரிஞ்சுக்கிட்டே இரு. தும் அசீம் ஹோ, நீ ரொம்ப ஒண்டர்ஃபுல்லானது. ஆர் தும்ஹாரே பிரகாஷ் கபி நகி மிட்டுனே வாலா ஹே, உன்னோட லைட் வந்து எப்போவுமே அழியாமல் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு லைட்டு. மே ஆர் தும் நயே கேல் கேளுங்க, நீயும் நானும் ஒரு புதிய விளையாட்டை விளையாடலாம். தும் அந்த காருமே அப்பனே பிரகாஷ் சே சித்திர கீச்சோ, நீ வந்து இருட்டில் அப்பனே பிரகாஷ் உன்னோட விளக்கு வெளிச்சத்தில் ஒரு ஃபோட்டோ கீச்சோ, ஃபோட்டோ எடு. தும் ஜல்கர் ஜித்னா சின் ஹோன், தும் ஜல்கர் ஜித்னா ஸ்ரீன் ஹோத்தே, ஸ்ரீன்னா கம்ஜோர், நீ எத்தனா கம்ஜோர் ஹோத்தே, கம்ஜோர்னு படித்தா கம்ஜோர்னா பல்ஹீன், பலம் இல்லாமல் இருக்கிறது. ஸ்ரீன் होते हो प्रियतम से मिलने का समय उतना ही जल्दी आ जाएंगे, நீ எவ்வளவு கம்ஜோர் ஆகிக்கிட்டே போறியோ அவ்வளவு சீக்கிரத்தில் உன்னோட பிரியத்தம் உன்கிட்ட வந்துடுவாங்க, ஆ ஜாயங்கே அப்படின்னு சொன்னாங்க. இஸ் மதுர் மிலனுக்கே, இந்த ஸ்வீட்டான மீட்டிங்கில் சமயத்தும், இந்த ஸ்வீட்டான மீட்டிங் காலத்தில் நீ வந்து பிரியத்தம் கி மதுர் முஸ்கான்கே சாத், என்னோட பிரியத்தம், என்னோட அன்பானவரோட சிரிப்பின் உதவியால் தூள் சாத்து குல் மில்கர், அந்த சிரிப்போட நானும் ஒன்று சேர்ந்து குல் மில்கர் மிட்டு ஜாவோ, நீ போய் அதோட அந்த வெளிச்சம் அந்த சிரிப்போட ஒன்று சேர்ந்துடட்டும், என்னோட அந்த பிரியத்தம் கூட என்னோட அன்பானவர் கூட அந்த விளக்கு போய் அந்த விளக்கின் வெளிச்சம் மிக்ஸ் ஆகட்டும், ஒன்று சேரட்டும். குல் மில்ஜானா ஒன்று கலக்கட்டும் அப்படிங்கிறாங்க. விசேஷத்தா கோயி ரோக்கர் அப்படி வேதனா ஹல்கா கரு தேத்தா ஹே, கோயினா யாரோ ஒருத்தர் அழுது, ரோக்கர்னா அழுது, அப்படி வேதனா அவங்களுடைய வேதனையை, ஹல்கானா அப்படியே லைட்டாக ஆக்கிக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து அழுது அவங்க வேதனையை குறைச்சிக்கிறாங்க. ஆர் கோயி பகவான் கா ஆஸ்ரா லேக்கர் அப்பனா துக்கு பூல்தா ஹே, கோய் யாராச்சும் ஒருத்தர் பகவான் கடவுள்கிட்ட போய் ப்ரேயர் பண்ணி அவங்க துக்கத்தை வந்து குறைச்சிக்கிறாங்க. கவித்ரி கீத் காக்கர் அப்பனா துக்கு ஹல்கா கர தேத்திக, நம்ம இந்த கவித்ரி ஸ்ரீமதி மகாதேவி வர்மாஜி அவர்கள் வந்து நல்ல கானா கீத் காக்கர் பாடலை பாடி அவங்களோட துக்கத்தை ஹல்கா பண்ணிக்கிறாங்க, மத்தலப் குறைச்சிக்கிறாங்க, துக்கத்தை குறைச்சிக்கிறாங்க. இஸ்லியே கவிதா கி ஹர் பக்னியா வேதனா சே பீகி ஹே, ஒரு இந்த கவிதையில் வர ஒரு லைனும் வேதனையால் பீகினா நனைஞ்சிருச்சு, வெட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் தி பெஸ்ட், நல்லா எழுதுங்க.